களங்கம் தெரிகின்றீர்கள். ஆண்டவனே, இந்த உலகத்திலே பக்தி மார்க்கம் உள்ள மாநிலர்கள் இல்லையா? இந்த பாவியினுடைய வாழ்க்கை வரலாறு கேட்பதற்கு, பேயிடத்திலும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறுவதற்காக நீ தலைவிதி விதித்திருக்கிறாய் என்றால் நான் என்ன செய்வேன்? பேயினமே, கவனமாக கேளுங்கள். இந்த பாவியினுடைய வாழ்க்கை வரலாறை கூறுகின்றேன். திருவருளும் சிவனடியை அனுதினமும் வரமாது நான் சேவித்திருந்தேன் என் கை. திருவருளும் சிவனடியை அனுதினமும் வரமாது நான் சேவித்திருந்த என் கை. செங்காமையான் இந்த சிங்காதவம் அமர்ந்து நான் செங்கோலை பிடித்திருந்த என் கை. ஏதுமையானும் சிங்காதவம் அமர்ந்து நான் செங்கோல் பிடித்த என் கை. ஆதித்ய மகன் ஆச்சாரிய வசிஷ்டரை அடிவேருடன் பணிந்திருந்த என் கை. தன்மமிகு சந்திரவதனாலையும் என் தலையாலையும் தாவி அடைத்திருந்த என் கை. வில்வமர்ச்சித்த என் கை. பிணைக்கீழாக இருந்த என் கை. இந்த பிணமெறியும் சுடலில் நின்று சுடும் சபகோடு பிடித்தது என் வாழ்க்கை. சுடுகாட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய் அப்பா. இனி எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போகிறாய் அப்பா? அப்பா, இது தர்மமா, 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 தர்மமா. ஆதியில் தக்கனானவன் சுவர்ணி என்பவளை மணந்து இருபேருக்கு மகவு பேர் இல்லாத காரணத்தினால் சுவர்ணி என்பவள் கவரி விருதம் எடுத்து அதன் பயனால் 27 கன்னிமார்களை ஈன்றெடுத்தார். தர்மமா, அந்த 27 கன்னிமார்களுக்கு மசுமணி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்ய மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகமணி செங்கெட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவண்ணாம விட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நாம பெயரிட்டழைத்தார்கள். அந்த 27 மாதர்களும் நாடொரு ஒன்றும் பொழுதுமேனியாக வளர்ந்து வர தக்க பிராயமானவுடன் தகப்பனாகிய தக்கன் 27 மாதர்களையும் சந்திரனுக்கு மனமுடித்து வைத்து ஏகப்போக இளர் வாழ்வு கடவுது என்று சாபமிட்டு சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். சந்திரமண்டலம் சென்றவுடன் சந்திரனானவன் 26 மாதர்களையும் புறக்கணித்து விட்டு அழகில் சிறந்தவளான ரோகிணிய மாத்திரம் நேசித்திருந்தார். உடனே 27 மாதர்களும் கோவென்று எழுது கொண்டு தகப்பனாகிய தக்கணத்தில் வந்து முறைகிறேன். தகப்பனாகிய தக்கன் சந்திரனை பார்த்து, சந்திரன் என் சொல்பேச்ச கேளாம போடப்படினால் உனது சோடச கலைகள் அனைத்தும் ஈனமாக கடவுது என்று சாபமிட்டான். தக்கனானவன் சாபமிட்ட மாத்திரத்திலே சந்திரனுடைய சோடச கலைகள் அனைத்தும் ஈனமாக போகவே 27 மாதங்களும் தகப்பனாகிய தக்கணத்தில் வந்து, தந்தையே எங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள் என கேட்டுக் கொண்டிருக்கிறங்க. தகப்பனாகிய தக்கன் சந்திரனை பார்த்து, சந்திரா என் சொல்பேச்ச கேளாம போடப்படினால் இந்த சாபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய். இனி ஒரு பட்சம் கலைகள் தேவும், மறுபட்சம் கலைகள் வளரவும் பவர்ணமி என்று 27 மாதங்களின் முற்று வாழ்வாயாக என்று சாப விமோசனம் கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தான்.
27 மாதர்களுடன் சந்திர மண்டலத்தில் இன்புற்று வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கு உள்ள கிரக நிலையெல்லாம் வக்கர நிலையடைய, அங்கு உள்ள நீர்நிலைகளெல்லாம் வற்றி போக, சந்திரனானவன் தன்னுடைய 27 பத்தினிமார்கள் அழைத்துக் கொண்டு பூலோகத்திலே கௌதம ரிஷி நித்திய கடனை முடிக்கக்கூடிய திருக்குளத்திலே வந்து ஸ்நானம் செய்து விட்டு போனான். தர்மமா மறுநாள் காலையிலே கௌதம ரிஷியானவர் தன்னுடைய நித்திய கடனை முடிப்பதற்காக திருக்குளத்தை சென்று பார்த்தார். திருக்குளத்தின் தண்ணீரிலே உதிர்ந்த ரோமங்களும் கரிந்த மலருமாக மிதக்க, தன் தவத்திற்குரிய தண்ணீரை இப்படி நாசமாக்கி விட்டு போய்விட்டார்களே, இது யாராக இருக்கக்கூடும்? இனி யாராவது ஒருவர் ஆணாகப்பட்டவர் திருக்குளத்திலே குளித்தால் பெண்ணாகவும், பெண்ணாகப்பட்டவர் குளித்தால் ஆணாகவும் கடவுது என்று சாபமிட்டாரே. இந்த சாபத்தை அறியாத சந்திரனானவன் மறுபடியும் தன்னுடைய 27 பத்தினிமார்களையும் அழைத்துக் கொண்டு பூலோகத்திலே கௌதம ரிஷி நித்திய கடனை முடிக்கக்கூடிய திருக்குளத்தின் மூலையிலே அமர வைத்து விட்டு தான் மாத்திரம் இறங்கி நீராடினான். தான் மாத்திரம் இறங்கி நீராடிய சந்திரனானவன் ரிஷியினுடைய சாபத்திற்கிணங்க தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருக்கின்ற பொழுது 32 லட்சங்கள் பொருந்திய அழகான பெண்ணாக உருவெடுத்தான்.